ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் வேதாகமத்தை திறந்து மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல் விசை நான் வாசிக்கிறேன், 2வது முறை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட வாசிக்க வேண்டும். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அதிசயங்களை காண பண்ணுகிற நம்முடைய தேவன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிசயங்களை காண பண்ணுவார், பார்க்கும்படி செய்வார். கடந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையையும் அவருடைய கிரியைகளையும் பார்க்க செய்த தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதிசயங்களையும் நான் காண பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லுகிற தேவன் யார்? எப்படிப்பட்டவர்? இதை சொல்லுகிற தேவனுடைய நாமம் என்ன அப்படின்னா, ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் சொல்லுங்க பார்க்கலாம், அதிசயமானவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவருடைய நாமமே அதிசயம், அவருடைய பேரே அதிசயம். மனோவாவிடத்தில் அப்படித்தான் சொன்னார். அவன் கேட்டான், உம்மை கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய பேர் என்ன? ஆண்டவர் முதலாவது மறுத்தது போல் இருந்தது. என்னுடைய நாமம் என்னவென்று நீ கேட்பானேன். ஆனாலும் அவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட கர்த்தர், அவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்ட கர்த்தர் சொன்னார், என்னுடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகளே 13:18 அதில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் அதிசயம். அப்போ அதிசயம் என்கிற நாமத்தை உடையவர் அவர் தான் சொல்றார், இங்க உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரிதானா? அல்லேலூயா. ஆமென். இப்போ அவர் அதிசயங்களை காண பண்ணுவார். எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் அவர் செய்வார்? எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் செய்வார் அப்படின்னா, சங்கீதம் 136:4 நம்ம வாசிக்கிறோம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வார், பெரிய அதிசயங்களை செய்வார். அதே நேரத்தில் பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி ஸ்தோத்திரம், அதை யாரோடும் பங்கு போடாமல் ஒருவராகவே அதை அவர் செய்வார். ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானா அவருடைய நாமம், அவருடைய அதிசயங்கள் எப்படிப்பட்டது? அவருடைய அதிசயங்கள் கலப்பில்லாதது. அவருடைய கிரியையில ஆண்டவர் எதையும் சேர்த்து கொள்ள மாட்டார். எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. பாதி அவர் செஞ்சு பாதி டாக்டர்கள் செய்யறதுக்கு அவர் விட மாட்டார். பாதி ஆண்டவர் செய்து பாதி மனிதர்கள் செய்வதற்கு விட மாட்டார். அவர் ஒரு கிரியை செய்கிறாரானா அந்த கிரியையின் முழுவதும், அந்த செயல்களின் முழுவதும் அவருடையதாக தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவராய் அதிசயம் செய்வார், பெரிய அதிசயங்களை செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் மோசே சொல்லுகிறான் 32வது அதிகாரம் உபாகம புஸ்தகத்துல 11-12 வாசிக்கும் போது அவர் இப்படி சொல்லுகிறார், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அவைகளை தன் செட்டைகளின் மீது சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. அந்நிய தேவன் அவரோட இருந்தது கிடையாது. இவர் பாதி அற்புதத்தை செய்து
வேறே வல்லமைகள் பாதி செய்து அப்படி கிடையாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய இருதயமும் இப்படித்தான் இருக்கணும் இயேசு மேல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் செய்து விட்டு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு உங்களை அனுப்பி விடுகிறவர் அல்ல. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னவர் அவர். ஆமாவா இல்லையா? அவருடைய சரீரத்தில் இருந்த ஒட்டுமொத்த இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். ஏதோ கடமைக்காக சிந்தி போகவில்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கலப்பில்லாத அதிசயங்கள், அதுல எந்த வல்லமையும் கலக்க விட மாட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மகிமையை நான் விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன். விக்கிரகங்களுக்கு மட்டும் இல்ல, மனுஷர்களுக்கும் கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, அவர்தான் அதிசயங்களை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, அந்த எல்லைக்குள்ளே யாரையும் அவர் அனுமதிக்க மாட்டார். நீங்க நினைக்கலாம், ஐயோ இப்படி சொந்த பந்தெல்லாம் இருக்காங்களே, மனிதர்கள் இருக்காங்களே, உறவினர்கள் இருக்காங்களே, பெற்றோர்கள் இருக்காங்களே, எனக்கு இவங்கெல்லாம் செய்யக்கூடாதா? எனக்கு கை தூக்கி விடக்கூடாதா? எனக்கு உதவி செய்யக்கூடாதா? நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களை குறிவைத்து ஒன்றை செய்வார். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையை ஆமென் அல்லேலூயா அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆனால் அதற்குள்ள எந்த மனுஷனையும் அவர் அலோவ் பண்ண மாட்டார். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க மனிதர்கள் மேல சலித்து கொள்ளக்கூடாது, மனிதர்கள் மேல வருத்தப்படக்கூடாது. எவ்வளோ பணம் இருக்குது என் சொந்தக்காரங்களுக்கு, எனக்கு கொடுத்து உதவி செய்யலாமே, என்னை தூக்கி விடலாமே, என்னை தாங்கலாமே, இந்த ஆபத்து காலத்தில் எனக்கு கூட நிற்கலாமே. இல்லை, அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அல்லேலூயா. அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், கலப்பில்லாத அதிசயங்களை செய்கிறவர். அவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வார்? மோசேயின் இடத்துல சொன்னார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34:10 அவர் சொல்லும் போது, எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அவர் அதிசயங்களை செய்வார். எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வார்? எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத, எந்த மனுஷனுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை அவர் நமக்கு செய்வார். நம்ம ஆசைப்படுறோம், ஆண்டவரே அந்த மனுஷனுக்கு செய்தது போல எனக்கு செய்யும். சில சாட்சிகளை கேட்கும் போது நம்ம நினைக்கிறோம், இப்படிப்பட்ட நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்களே, அதே போல அற்புதம் எனக்கு நீங்க செய்யணுமே, இப்படிப்பட்ட நன்மைகளை எனக்கு செஞ்சா பரவாயில்லையே. நான் சொல்றேன், கர்த்தர் ஒன்றை செய்வார். அல்லேலூயா. அவர் செய்கிற அந்த அதிசயம் வேற எங்கேயும் செய்யப்பட்டிருக்காத ஒரு அதிசயமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்படி விரும்புங்க. அவன் ஆசீர்வதிக்கப்படுறான், அவனை போலவே நானும் ஆசீர்வதிக்கப்படுறேன் இல்ல, அந்த ஆள் பயன்படுது அது போலவே நானும் பயன்படுறேன் இல்ல, இல்லையா? இவருக்கு இது கிடைக்குது, இது போலவே எனக்கும் கிடைக்குது, அது போலவே அப்படிங்கிற எதையும் ஆண்டவர் காப்பி பண்ணிலாம் செய்ய மாட்டார். உங்களுக்கு ஒன்றை செய்தால் அது தனித்துவமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்க அப்படித்தாங்க விரும்பணும், நீங்க அப்படித்தான் விரும்பணும், நீங்க அப்படித்தான் ஆசைப்படணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க அப்படித்தான் ஆசைப்படணும். ஆண்டவரே எல்லாருக்கும் தருகிறது அல்ல, எங்களுக்கு எல்லாரும் போல ஒரு சராசரியான நிலைமையில நான் இருக்கக்கூடாது. எனக்கு தருகிற உம்முடைய ஆசீர்வாதம் தனித்துவமா இருக்கணும். ஆமென். யாருக்கும் செய்யப்பட்டிருக்காது, யாரும் அனுபவித்திராத நன்மைகளை எங்களுக்கு நீர் செய்வீராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஜனங்கள் வந்து விட்டார்கள். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்திருக்கிறாங்க. நடந்த 40 வருஷமும் வனாந்தரத்தின் இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. வனாந்தரத்துல என்ன எங்க இருக்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்கே ரெவிதீம் இருக்கிறது, எங்கே மாறா இருக்கிறது, இல்லையா? ஸ்தோத்திரம். எங்கே ஆமென் நீரூற்றுகள் இருக்கிறது, எங்கெல்லாம் என்னென்ன இருக்குதுங்கிறது தெரியும். காரணம், 40 வருஷம் நடந்திருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது யோசுவாவின் கீழ் தலைமைத்துவம் வருகிறது. ஆண்டவர் சொன்னார், பெட்டி முன்னே போகட்டும், நீங்கள் அதை பின்பற்றி 2000 முழத்துக்கு பின்னே நீங்கள் போங்க. ஏன்னா நீ இனி எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய பாதை.
யோசுவா 3:4 வாசிக்கிறோம் நாம. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வழியாய் இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் போனதில்லை. ஒருபோதும் இதுக்கு முன்னாடி நீங்க போனது கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த வழி உனக்கு தெரியும். ஏலிம் எங்க இருக்குன்னு தெரியும், எங்கே மாறா இருக்குன்னு தெரியும், எங்கே சிவந்த சமுத்திரம் இருக்குன்னு தெரியும், எங்கே ஸ்தோத்திர வனாந்தரத்தின் ஒவ்வொரு அனுபவங்களும் உனக்கு தெரியும். ஆனா இனி நீ வைக்க போகிற காரியம், பெறப்போகிற நன்மைகள், பெறப்போகிற அதிசயங்கள், அல்லேலூயா, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, யாருக்கும் செய்யாத தனித்துவமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் செய்வீராக. அல்லேலூயா. எங்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசியை போல, அந்த சகோதரனை போல, அந்த சகோதரியை போல, அந்த குடும்பத்தை போல, அந்த ஊழியக்காரனை போல இல்ல, ஆண்டவர் உங்களை தனித்துவமாய் ஆசீர்வதிப்பார். நீங்க யாரு கூடயும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. உங்க ஆசீர்வாதத்தை நீங்க யாரு கூடயும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அப்படித்தான் வைப்பார். புரியுதா உங்களுக்கு? உங்க உறவினர்களோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கிற அளவுக்கு உங்களை வைக்க மாட்டார். அதற்கும் மேலே கர்த்தர் வைப்பார். ஆமே. உங்க சொந்தக்காரங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்படி அல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு செய்கிற நன்மைகள் எந்த மனுஷனுடைய நன்மைகளோடையும் கம்பேர் பண்ண முடியாது. செய்யப்படாத அதிசயங்களை அவர் செய்வார். கலப்பில்லாத அதிசயத்தை செய்கிறவர் செய்யப்படாத அதிசயத்தை செய்வார். மூன்றாவது, யோபு கண்டுபிடிச்சிட்டான். எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறாராம்? எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். 5:9. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிறோம்னா இன்னொரு வசனத்தோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. எரேமியா 33 கர்த்தர் சொன்னார் 3வது வசனத்துல, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மர உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் சொல்லி முடிங்க, உனக்கு எட்டாததும் ஆகிய பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. ஆமென். உனக்கு எட்டாதது அர்த்தம் என்ன? சிந்தித்து கூட நீ பார்த்திருக்க மாட்டான், நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்னத்தான் போட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டாலும் அல்லேலூயா, ஆமென், அது எப்படி நடந்தது, எப்படி வந்தது, இது எப்படி முடிஞ்சது, கணக்குக்கு தீர்வே கிடைக்காது. ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை செய்வார். ஆண்டவர் அப்படித்தான் நமக்கான நன்மைகளை தருவார். எண்ணி முடியாத அதிசயம், உங்க சிந்தனைக்கு எட்டாத அதிசயம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொன்னான், நான் உன்னை பார்ப்பேன்னு கூட நினைக்கல, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன் பிள்ளைகளை பார்க்கும்படி எனக்கு செய்திருக்கிறார். ஆமென். நான் உன்னை பார்ப்பேன்னானே தெரியாதப்பா, உன்னை குறித்து எனக்கு சொல்லப்பட்ட ஒரு சந்ததி உண்டு. உன்னை பார்ப்பேன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு ஸ்தோத்திரம், என் சிந்தனைக்கு கூட எட்டல, உன் பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிசயங்களை தான் உங்களுக்கு செய்வார். அப்படிப்பட்ட அதிசயங்களை உங்களுக்கு செய்கிறவர் தான் சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அவருடைய நாமம் அதிசயம். அவர் செய்கிற அதிசயங்களின் 3 விதங்களை உங்களுக்கு சொன்னேன். கலப்பில்லாத அதிசயம். ஆமாவா? யாரு கூட சேர்ந்துக்கிட்டு பங்கு போட்டுக்கிட்டு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டார். டாக்டர் பாதி நாம் பாதின்னு இயேசு செயல்பட மாட்டார். உங்க சொந்தக்காரங்க பாதி இயேசு பாதின்னு அவர் உங்க வாழ்க்கையில செயல்பட மாட்டார். உங்க சுய முயற்சி பாதி நீங்க பாதி இயேசு பாதி அப்படின்னு என்ன செய்ய மாட்டார், அவரு செயல்பட மாட்டார். நான் சொன்னேன், அவர் ஒன்றை துவக்கினால் அவர் தான் முடிப்பார். அவர் ஒன்றை செய்தால் அதில் முழுமையும் அவருக்கு சொந்தமானது தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்படி நம்புங்க இயேசுவை, நீங்க அப்படி நம்புங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இங்க சொல்லும் போது சொல்றாரு, இங்க இந்த வசனத்தை கவனிங்கள். மீகா 7:15 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் திருப்பி கொள்ளும் போது அங்கே அவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரிதானா? அதிசயங்களை காண பண்ணுவேன்.
இப்ப அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர் செய்ய போகிற அதிசயத்தை ஒரு காரியத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த வசனம் முழுசு எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நீ வாசிங்க. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சரிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட அவர் ஞாபகப்படுத்துகிற செய்தி 710 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த யாத்திராகமத்தின் சம்பவத்துக்கும் மீகாவுடைய சம்பவத்துக்கும் கிட்டத்தட்ட 700 இருந்து 710 வருஷ காலங்கள் இடைவெளி. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்ததே, அதை போலவே இன்றைக்கும் உனக்கு நான் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் ஒன்று நடந்தது. இப்ப நான் யோசித்து பார்க்கிறேன் இந்த வசனம் ஏதோ கொஞ்சம் முரண்படுறது போல தெரியுது. ஆனா அது நேர்த்தியா தான் இருக்குது. நான் யோசிக்கிறேன் அப்படி. சரி, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ஒரு நாள் இருந்தது, அப்படிதானா? அந்த நாள் எதைத்தான் சொல்லுது சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தில் இருந்து அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? எஸ், அவ்வளவுதான். அப்படிதானா? விடுவிக்கப்பட்டாங்க, விடுதலையாக்கப்பட்டாங்க. 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களை ஒரே ராத்திரியிலே விடுதலையாக்கினார். புரியுதானா உங்களுக்கு? இதுல எந்த சந்தேகம் இல்லைல்ல? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, எதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன்னா, கவனிங்க. நடந்தது ஒன்று. சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன நடந்துச்சு அந்த ராத்திரியில? இப்ப சொன்னேனே, அவ்வளவுதான். விடுவிக்கப்பட்டாங்க, விடுதலையாக்கப்பட்டாங்க. நீங்க வார்த்தைகளை நிறைய சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதான். சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலையாக்கப்பட்டாங்க, விடுவிக்கப்பட்டாங்க, இல்லையா? ஆமா, அவங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைச்சது. இதுதான் நடந்துச்சு அந்த ராத்திரியில். இப்படி சொல்றேன் புரிஞ்சுக்கிற மாதிரி. நடந்தது ஒன்று, ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. என்ன சம்பவம்? விடுதலை. கரெக்ட். இப்ப ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கணும்? உனக்கு ஒரு விடுதலை கிடைச்சதுல, அந்த ஒரு விடுதலையை போல இன்றைக்கு உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் தான் சொல்லியிருக்கணும். ஆமாவா இல்லையா? கவனிக்கிறீங்களா? என்ன நடந்தது ஒன்று, ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை செய்தார், பலவற்றை பார்க்க வைத்தார். அல்லேலூயா. உங்க மனசுல நான் வைக்க விரும்புகிற காரியம் என்ன? ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒன்றை செய்வார், அது உங்கள் வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை செய்வார், அது உங்கள் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலேயும் அது கிரியை செய்யும், அது பதில் செய்யும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு காரியத்தை தான் செய்வார். அவர் ஒன்றை செய்வார், அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகங்களை தீர்க்கும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை மாற்றும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை மாற்றும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும், உங்க குடும்பங்கள் இருக்கிற ஆமேன் ஸ்தோத்திரம் தீர்க்க முடியாத போராட்டங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கும். உங்களுடைய வேலைகள், உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய தொழில்கள் இருக்கிற தடைகளை மாற்றும். அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், ஒன்றை செய்வார், பலவற்றை பார்க்க வைப்பார். ஒன்றை செய்வார், அந்த ஒன்று அநேகத்துக்கு தீர்வாகும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் செய்கிற ஒரு கிரியை உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வையும் ஒரு முடிவையும் உண்டாக்கும். அந்த தெய்வம் இங்கே சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சரி, அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் ஒரு ராத்திரியிலே. அவர்கள் விடுவிக்கப்பட்ட அன்று ராத்திரியில அல்லேலூயா, அவர்கள் இங்கே சொல்லுகிறார், இங்கே அன்னைக்கு என்ன நடந்தது? அது அதிசயங்களா இருந்துச்சு. அப்படிதானா? அதிசயங்களை காண பண்ண
அதே போல அதிசயங்களை இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். கேள்வி என்ன? விடுவிக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர்கள் கண்ட அதிசயங்கள் என்னென்ன? எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் அவங்க பார்த்தாங்க? எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் பார்த்தாங்க? சீக்கிரமாய் ஸ்தோத்திரம் ஒரு 5 குறிப்புகளை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். எல்லாரும் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஸ்தோத்திரம் எல்லாரும் திருப்பிக் கொண்டு வாசிக்கலாமா? 12 வாசிங்க பார்க்கலாம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி, இப்ப நீங்க வாசிக்க பார்க்கலாம். எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது ஆண்டவர் இவர்களை காண பண்ணின அதிசயம் எப்படிப்பட்ட அதிசயம்? சரி கட்டும் அதிசயம். சொல்லுங்க முடியுங்க பார்க்கலாம். சரி கட்டும் அதிசயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதை சரி கட்டினார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்து தேவர்கள் மேல் நீதியை சரி கட்டினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரிதானா? எகிப்தின் தேவர்களுக்கு நீதியை சரி கட்டினார் அந்த ராத்திரியிலே. கவனிங்க, மோசே போய் எப்பெல்லாம் பார்வோனிடத்துல என் ஜனங்களை அனுப்பிவிடப்பா, ஆராதிக்க போகும்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்று எப்பெல்லாம் சொன்னானோ நிறைய நேரம் இருதயத்தை கடினப்படுத்தினான். சில நேரங்கள்ல ஜனங்களை அனுப்பி விடுவதற்கு அவனுக்கு கொஞ்சம் மனசு இருந்துச்சு, கொஞ்சம் நேரம். நான் சொல்றேன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இப்ப பார்வோ நல்ல காரியம். இந்த கர்த்தருடைய ஜனங்கள், பிசாசு ஆரம்ப காலத்திலிருந்தே அவன் ஒரு காரியத்தை விரும்பினான். தனக்கு கிடைக்காத மேன்மையும் அதிகாரமும் இந்த மனுக்குலத்துக்கு கிடைத்து விடக் கூடாது என்று எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் அந்த சுதந்திரத்திலிருந்தே புறக்கணிக்க பண்ணினானோ, அல்லது அந்த சுதந்திரத்திலிருந்தே தள்ளி விட்டானோ, இன்றைக்கு வரைக்கும் பிசாசு அப்படிதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மனுக்குலம் வாழ்ந்திருப்பது அவனுக்கு விருப்பம் கிடையாது. தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. நல்ல கவனிங்க. இப்போ இந்த தேவ ஜனங்களுக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வாக்குத்தத்த தேசம் உண்டு. வாக்குத்தத்த தேசம் உண்டு. அப்படிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எசேக்கியேல் புஸ்தகத்துல சொல்லுகிறார், அந்த தேசத்தை அவர்களுக்காக நான் பார்த்து வைத்திருக்கிறேன். கவனிங்க. இப்ப பிசாசு நினைச்சான், தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்று இருக்கிறது, அந்த வாக்குத்தத்த தேசம் ஒன்று இருக்கிறது. இந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள ஜனங்க பிரவேசித்தாங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ண மாதிரி அர்த்தம்? எஸ், நிறைவேறின மாதிரி அர்த்தம். சரிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருஷங்கள் ஆயிடுச்சு, 430 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி போய் கானான்ல சேர்ந்துட்டாங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் என்று அர்த்தம். ஆனா பிசாசு ஆரம்பத்திலிருந்தே ஒரு காரியத்தை பொய்யாக்க போராடுறான். எதை? ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை. கர்த்தர் சொல்றார், பழத்தை புசிக்காத, புசித்தால் சாவாய். பிசாசு சொல்றான், பழத்தை புசித்தால் நீர் தேவர்களை போல ஆவாய். உங்களுக்கு புரியுதா? ஆரம்பத்திலிருந்தே இவன் பிசாசுடைய வார்த்தைக்கு எதிராகவே ஜனங்களுக்கு போதகம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தையை பொய்யாக்க வேண்டும் என்றே போராடி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பிசாசு, அப்படிப்பட்ட இருளின் வல்லமைகள் இப்பொழுது பார்வோன் மூலமாய் கிரியை செய்கிறது. பார்வோனே நினைச்சாலும் அடிக்கடி அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. ஆமேன். அவனை கட்டி வைத்திருக்கிற ஒரு இருளின் வல்லமை அந்த தேசத்துல கிரியை செய்து ஜனங்களை கானானுக்கு போக விட மறுக்கிறது. இப்ப கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களே, மோசேயே, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதிரி பார்வோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிதானா? உங்களுக்கு பிரச்சனை பார்வோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க.
ஆமென். பார்வோன் அல்ல, அவனுக்கு பின்னாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற எகிப்தின் தேவர்கள், எகிப்தின் வல்லமைகள், எகிப்தின் இருளின் ஆதிக்கங்கள், அது அவன் மூலமா ஜனங்களை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடாதபடி போராடி கொண்டிருக்கிறது. இப்ப நான் ஒன்றை செய்ய போகிறேன். என்ன? எந்த தேவர்கள், எந்த வல்லமை தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்கு நேராக, கானானுக்கு நேராக போகக்கூடாது என்று தடை செய்து கொண்டிருக்கிறதோ, அந்த எகிப்தின் தேவர்களுக்கு நான் நீதியை சரி கட்டுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டா, நீங்கள் பார்த்ததை சொல்லுவீர்கள். முதல்லையா, எங்க வியாதி சுகமாச்சு வந்தோம், எங்க தரித்திரங்கள் மாறினது வந்தோம், சாப கட்டுகள் நீங்கினது வந்தோம். இதெல்லாம் நாங்க பார்த்தது, இதெல்லாம் நம்ம பார்த்தது. ஆனா நமக்கே தெரியாமல் இருந்த சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. நீங்க நினைக்கிறீங்களா உங்களை ஆண்டவர் வெறும் சுகத்தை மட்டும் கொடுத்து, ஆமென், விடுதலை மட்டும் கொடுத்து உங்களை கொண்டு வந்தார் நினைக்கிறீங்களா? இல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கலாத்திய சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளா இருந்தீங்க இல்லையா? அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார். அதுதான் பேதுரு சொல்லுகிற காரியம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க நிறைய பேரை கேட்டு பாருங்களேன், சர்ச்சுக்கு வரீங்களா? வரேன்னு சொல்லுவாங்க, வரேன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இயேசு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்லாம் போயிருக்கோம். இப்பவும் தெரியும் இயேசு ரொம்ப நல்ல தெய்வம். சர்ச்சுக்கு வரீங்களா? வாங்க, வரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வரமாட்டாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு உங்களை எதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்கார் நீங்க புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அப்படி, நீங்கள் வைத்திருந்த வழிபாடுகள் அப்படி, உங்களுக்கு நீங்கள் இருந்த ராஜ்யம் அப்படிப்பட்டது. புரியுதா? ஏதோ சும்மா வியாதியிலிருந்து மாத்திரம் இயேசு உங்களை சுகமாக்கி உள்ள கொண்டு வரல. விக்கிரகத்தின் அடிமைத்தன சங்கிலியில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அல்லேலூயா. முன்னோர்களுடைய பாரம்பரியத்திலிருந்து இயேசு உங்களை ரட்சித்தார். தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்த சாபங்களில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். வம்ச வழியாய் வந்த தொடர்ந்து வந்த வியாதியிலிருந்து இயேசு உங்களை ஸ்தோத்திரம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். சத்துருவினால் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை அறுத்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் சொல்றாரு, இன்றைக்கும் செய்வேன், சரி கட்டும் அதிசயத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க விக்கிரகங்களுக்கு பயப்படாதீங்க. புரியுதா உங்களுக்கு? என் வீட்டுக்கு நேரா கோயில் இருக்கு, அங்க இருக்கிற பிரச்சனை இது என் குடும்பத்தை தாக்குமோ? பயப்படாதீங்க. எகிப்தின் தேவர்களுக்கு நீதியை சரி கட்டினவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வெள்ளி சூனியங்களுக்கு பயப்பட வேண்டாம். உங்களை பின்தொடர்ந்து வரும் பாகால்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, சரி கட்டும் அதிசயம். சரி, இப்போ விக்கிரகத்துக்கு மட்டும், எகிப்தின் தேவர்களுக்கு மட்டும்தான் நீதியை சரி கட்டினாரா அப்படின்னா இல்லை, இல்லை. கவனிங்க, 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம், வாசிங்க, பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தேவர்களுக்கு மட்டும் நீதியை சரி கட்டல, இது வரைக்கும் தம்முடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி
அடித்து ஒடுக்கி சிறைபிடித்து இல்லையா அவர்களை வேதனைப்படுத்தின மனுஷர்களுக்கும் ஆண்டவர் நீதியை சரி கட்டினார். நீங்க யாத்திராகமம் முதல் 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல வாசிக்கும் போது திருப்ப வேண்டாம். அங்க எழுதப்பட்டிருக்கும், அடிக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டார்கள். பெருமூச்சு தேவ சந்நிதியில போய் எட்டுச்சான். அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஐயோ இதை கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு கூட சொல்ல கூட அவங்களால முடிஞ்சிருக்காது. இதுல இருந்து எங்களை காப்பாற்ற ஒரு வழியும் இல்லையா அப்படின்னு கூட அவங்களால சொல்லியிருக்க முடியாது. அவருடைய அத்தனை உணர்வும் பெருமூச்சின் வழியாகவும் கண்ணீரின் வழியாக தான் வந்திருக்கும் இல்லையா? ஆனா அதை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அப்படிப்பட்டவர். அவர் நம்முடைய அழுகைக்கு அர்த்தம் தெரிந்தவர். அவர் நம்முடைய கண்ணீருக்கு பதிலை வைத்திருக்கிறவர் இயேசு. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களுக்கு நடந்த ஆமென் ஸ்தோத்திரம், எந்த தீமையையும் அவர் சாதாரணமா கடந்து போய்விட மாட்டார். உங்களுக்கு நடந்த அநியாயத்தை அவர் மறந்து போய்விடவில்லை. சில கஷ்டங்கள் வரும்போது நமக்கு தீமை செஞ்சவன் நல்லா தானே இருக்கான், அவனுக்கு காரியமெல்லாம் வாய்க்குதே, நாம தானே நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு மனுஷன் தீமை செய்திருப்பானா, உங்க வாழ்க்கையில பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்திருப்பானா, உங்க வாழ்க்கையில பெரிய இழப்பை கொண்டு வந்திருப்பானா, நான் சொல்றேன், ஆண்டவர் அதை ரொம்ப லேசாலாம் எடுத்துட்டு போறவர் கிடையாது. அதை சாதாரணமா எடுத்து போய் விட மாட்டார். ஆமென். அதை மறந்து விட மாட்டார். சவுலை பார்த்து சொன்னார், அமலேக்கு வழிமறித்த செய்கையை என் மனதில் வைத்திருக்கிறேன். வழிமறிச்சான்ல, ஆண்டவருக்கு பயப்படாம வந்து தம்முடைய ஜனங்களை, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கும், திருப்ப வேண்டாம். இது ஆண்டவர் சவுல் காலத்துல சொல்றாரு, இன்னும் என் மனசுல இருக்குதுப்பா, அதனால நீ அமலேக்கியர்களை மாத்திரம் அழிச்சிரு, வேற நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, சிங்காசனம் இருக்கு, இன்னும் நல்ல ஆளு நல்லாரு, எல்லாத்தையும் ஆண்டுக்கோ, எல்லாத்தையும் சுதந்திரிச்சுக்கோ, ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சிரு, அது ஒண்ணுதான் உனக்கு டாஸ்க், அமலேக்கியர்கள் அழிச்சிரு, ஏன்னா அவன் என் ஜனங்களுக்கு வழிமறித்தான். அது இன்னும் என் மனசுலயே இருக்குங்க, என் மனசுலயே இருக்குங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி கட்டும் தேவன், ஆமென், நம்முடைய தேவன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது அப்படி சொல்றாரு ஆண்டவர். நீதியை சரி கட்டுகிற நாள் என்னுடைய மனதில் இருந்துச்சுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு நடந்த எந்த அநியாயத்தையும் அவர் மறந்து போய்விடவில்லை. ஆண்டவர் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தாரு. தேவ ஜனங்களை விடுவிக்கிற நாள் வந்த போது ஜனங்களையும் விடுவித்தார், அவர் நீதியையும் சரி கட்டினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் சரி கட்டும் அதிசயத்தை காண பண்ணுவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை என் கண்கள் கண்டது, ஆமென், காணும்படி செய்வார். இரண்டாவது அவர் செய்த அதிசயம் என்ன? இரண்டாவது அவர் செய்த அதிசயம் எப்படிப்பட்ட அதிசயம்? 12வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கவா? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். இப்ப நீங்க வாசிங்க. எகிப்து தேசத்தை அழிக்கும் போது, இப்ப சத்தமா வாசிங்க, அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அல்லேலூயா, ஆமென். முதலாவது சொன்னேன் சரி கட்டும் அதிசயம். இரண்டாவது சொல்றேன் பாதுகாக்கும் அதிசயம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றுதான் செய்தார். அல்லேலூயா. அந்த ஒன்று பல ஆமென் பதில்களை தேவ ஜனங்களுக்கு கொண்டு வந்துச்சு, பல அற்புதங்களை காண வைத்தது. இரண்டாவது நடந்தது என்ன? இங்க அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இதோடைய அர்த்தம் என்ன? உங்களை சுற்றிலும் ஒன்று நடக்கும், அது பயங்கரமானதா இருக்கும், அது அழுகைக்குரியதா இருக்கும், கூக்குரலுக்குரியதா இருக்கும், அது பயத்துக்குரியதா இருக்கும், நாசத்துக்குரியதா இருக்கும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அந்த அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. அல்லேலூயா.
தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஒருவேளை விசுவாசிகள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், எங்க குடும்பத்துல பிறந்த ஒரு ஆண் பிள்ளையும் உயிரோட இல்லை பாஸ்டர், தப்பி படைச்சிருக்கிறது நான் தான், தப்பி படைச்சிருக்கிறது நான் தான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். எங்க குடும்பத்துல பிறந்த அத்தனை பொம்பளை பிள்ளைகளும் செத்து போச்சு. ஒருவேளை எனக்கு ஸ்தோத்திரம் பிள்ளை பிறக்க போகுது, என் பிள்ளைக்கு எது நஷ்டம் வந்துருமோன்னு நான் பயமா இருக்கு பாஸ்டர். இப்படிலாம் விசுவாசிக்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், உங்களை சுற்றிலும் என்ன வேண்டுமானால் நடந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை உத்தரவாதம் பண்ணுகிறார். ஆமென். உங்களை சுற்றிலும் நடக்கும் ஒன்று உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் பெற்றோருக்கு இருக்கிற வியாதி ஒருவேளை எனக்கு வந்துருமோ, பரம்பரையா இருக்கிற அந்த வியாதி என் பிள்ளைகளை தாக்கிருமோ இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் உறவினர்களுக்கெல்லாம் மந்திரம் செஞ்சு சூனியம் செய்து என் உறவினர்கள் குடும்பம்லாம் நாசமா போச்சு, அப்படிப்பட்ட இழப்பு எங்க குடும்பத்துக்கு வந்துருமோ, பயப்படாதீங்க. அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. ஏன்னா நீங்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மறைவுக்குள்ளே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் செய்யப்படுகிற பூஜைகள், என் குடும்பத்தில் செய்யப்படுகிற பரிகாரங்கள் எனக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்கிறோமோ, அது என்ன தாக்குமோ, என்ன வேதனைப்படுத்துமோ, வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்க பயந்துட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. புரியுதா? ஆமே. என் நண்பருக்கு நடந்தது, என் குடும்பத்தில் நடந்தது, என் உறவினர்களுக்கு நடந்தது, என் பெற்றோருக்கு நடந்தது, என் சகோதரர்களுக்கு நடந்தது. ஒருவேளை எனக்கு வந்துருமோ, அந்த பிரச்சனை எனக்கு வந்துருமோ, அந்த சாபம் எனக்கு வந்துருமோ, அந்த போராட்டம் எனக்கு வந்துருமோ, அந்த நஷ்டம் எனக்கு வந்துருமோ. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு சொல்லுகிறார், அன்றைக்கு செய்தேன் இன்றைக்கும் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. பாதுகாக்கும் அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணுவார். மூன்றாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. நேரத்தை மனதில் வைத்து நான் சீக்கிரமாய் போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. மூன்றாவது 12வது அதிகாரம் 35, 36 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 35, 36. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். 36ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரிக்கட்டும் அதிசயம், பாதுகாக்கும் அதிசயம். மூணாவது அவர்களை காண பண்ணின அதிசயம் எப்படிப்பட்டது? நிறைய பண்ணின அதிசயம். அல்லேலூயா. சொல்லுங்க, நிறைய பண்ணின அதிசயம். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இது வரைக்கும் நடந்தது என்ன? இங்க நடக்கிறத முதலாக பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் எல்லாரும் கானானுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி விடுவிக்கப்படணும். சரிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விடுவிக்கப்படணும். இப்போ மோசே சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, எப்பா நீங்க யார் யாருக்கிட்டலாம் வேலை செஞ்சீங்களோ அவங்க கிட்ட போய் சம்பளத்தை கேட்காத. புரியுதா உங்களுக்கு? இவங்க அடிமைகள். சம்பளம் ஒன்றும் பெருசாலாம் கொடுத்துருக்க மாட்டான். சம்பளத்தை கேட்காத. எதை கேளு? ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு மோசே சொல்லி இருந்தபடி. ஐடியா கொடுக்காரு மோசே. போய் என்ன கேளு? வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் நீ கேளு. வஸ்திரங்களையும் கேளு. எனக்கு ரொம்ப பிடிக்குது அந்த வார்த்தை. கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. என்னை டிமாண்ட் பண்றானோ, என்னத்தை கேட்கானோ அதை என்ன செய்யறாரு ஆண்டவர்? அங்கே கொடுக்கும்படி கிரியை செய்கிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இவன் ஏற்கனவே
கல் அறுக்கிறதுக்கு வைக்கோல் வேணும்னு கேட்டாலே தரமாட்டான். புரியுதா உங்களுக்கு? கல் அறுக்கிறதுக்கு வைக்கோல் வேணும்னு கேட்டாலே தரமாட்டான். சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க ஐயா அப்படி சொன்னால் என்ன செய்ய மாட்டான்? அவன் தரமாட்டான். இப்போ சம்பளமோ காசோ இல்லை, பொன்னுடைமைகள், வெள்ளி உடைமைகள், வஸ்திரங்கள். பொன்னுடைமைகள், வெள்ளி உடைமைகள், வஸ்திரங்கள். ஸ்தோத்திரம். இவன் என்னெல்லாம் கேட்கிறானோ மறுப்பு சொல்லாம தூக்கி கொடுக்கிறான். தூக்கி கொடுக்கிறான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, ஆமென். இப்போ வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளும் வஸ்திரங்களும் திரளாய் கிடைக்கிறது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வெறுமையா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். கேட்பாரற்று கிடந்தார்கள், நாதியற்று கிடந்தாங்க. இவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள் இல்லை, இவர்களுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இல்லை. கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறார். கேட்டதை கொடுத்தார்கள். சாதாரணமானதையே தர மறுத்த எகிப்தியர்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படிதானா? இப்ப பொன்னுடைமைகளை, விலை உயர்ந்ததை கொடுக்கிற இருதயத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார். அதனாலதான் சிம்சோன் சொன்னாரு, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க இல்லையா, அவன் எப்படியா காசு கொடுத்தான், அவன் இன்னும் சொல்லுவாங்கல்ல, எச்ச கையால காக்கா துரத்தாதவன் இல்ல. ஆமா, இப்படிலாம் சொல்லுவாங்க. அவன் கஞ்ச பிசினாரி ஆச்சே, அவனை அவங்கள கூப்பிட்டு காசு கொடுத்தான், இப்படிலாம் சொல்லுவோம்ல. இது போல ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சாதாரணமானதையே தராதவர்கள் விலையேறப்பட்டதை கொடுக்கும்படி கர்த்தர் செய்தார். இப்படிதானா காலையில் ஜனங்களுக்கு சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் போராடி 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 நீங்கள் ரொம்ப அதிகபட்ச ரிஸ்க் எடுத்து அதிக அலைந்து பெற்றுக்கொள்ளாததை, அல்லேலூயா ஸ்தோத்திரம், எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் வரும் காலங்களில் தேவன் உங்களை தேடி வரும்படி கர்த்தரை செய்வார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய போராடி பார்த்துட்டேங்க, நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். என்னால் இயன்ற வரைக்கும் நான் போராடிட்டேன், நடக்கல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் யார் யாரெல்லாம் பார்க்கணுமோ பார்த்துட்டேன், ஒன்றும் ஆகல. ஸ்தோத்திரம். ஆமென். போராடி பெற்றுக்கொள்ளாததை ரொம்ப லகுவாய் உங்கள் கையில் கிடைக்கும்படி தேவன் செய்வார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. விலை உயர்ந்தது ரொம்ப சாதாரணமாக இப்பொழுது கிடைக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிற உங்களுடைய ப்ரமோஷன், உங்களுடைய சம்பள உயர்வு, உங்களுடைய டிரான்ஸ்ஃபர், ஸ்தோத்திரம், உங்களுக்கென்று வர வேண்டிய குடும்ப சொத்து, உங்களுக்கென்று வர வேண்டிய உரிமை சொத்து, நான் சொல்கிறேன் அல்லேலூயா. போராடி போராடியும் கிடைக்கல பாஸ்டர், அழுது பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், போராடி பார்த்துட்டேன், கிடைக்கல. நான் சொல்லுகிறேன் அல்லேலூயா, அதிசயங்களை காண பண்ணும் தேவன் நிறைய பண்ணும் அதிசயங்களை உங்களுக்கு செய்யும் போது ஹல்லேலூயா ஆமென், நீங்கள் நினைத்ததிலும் அதிகமாய் எதிர்பார்த்ததிலும் அதிகமாய் தேவன் உங்களுக்கானதை செய்து முடிப்பார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பொன்னோடும் வெள்ளியோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். இதுவரைக்கும் இருந்தது என்னவோ அடிமைகளாகத்தான். ஒரே ராத்திரியில அவனுடைய அத்தனை பணத்தையும் வருமானத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவன் கையில கொடுத்துட்டாரு. உள்ள இருக்கும்போது அடிமையா இருந்திருக்கலாம், வெளியே வரும்போது எப்படிதான் வரான்? ஐஸ்வர்யவானாக வருகிறான் இல்லையா? நிறைவுள்ளவனாய் வருகிறான், நிறைவுள்ளவனா வருகிறான், திருப்தி உள்ளவனா வருகிறான். கர்த்தர் அப்படித்தான் அந்த ராத்திரியில நிறைய பண்ணும் அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணினார். நான்காவது, ஆண்டவர் அவர்களை காண பண்ணின அதிசயம் என்ன? 13ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 20 - 22 வசனங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ நடக்கிற விஷயம் என்ன? 20ஆம் வசனத்துல பாருங்க. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு
கர்த்தர் பகலின் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்தினாலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, விடுதலையின் ராத்திரியில் 4வது நடந்தது என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். கவனிங்க நல்லா. எகிப்தை விட்டு வெளியே வரும்போது எகிப்தின் மையம் இதுதான் வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த எகிப்திலிருந்து அப்படியே நீங்கள் வலதுபுறத்தில் போனீங்கன்னா நேரே அது எங்கே கொண்டு விடும்னா சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு போய் விடும். கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு விடும். ஓகேவா? சரி, இப்போ வலது பக்கம் போக வேண்டாம், இடது பக்கத்தில் போவீங்கன்னா நீங்க போன கொஞ்ச தூரத்திலேயே ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை வழியாகவே போனா பெலிஸ்தரின் தேசம் வந்துடும். அங்கிருந்து போனா கானானுக்கு ஈஸியா போயிடலாம். நல்லா கவனிங்க. இப்போ இவங்க ராத்திரியில் என்ன பண்றான்? புறப்பட்டு வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார் இங்க, ஸ்தோத்திரம், மோசேட்ட சொல்லிட்டாரு, எப்பா வலது பக்கம் இடது பக்கம் திரும்பிடாத, ஏன்னா பெலிஸ்தரின் தேச வழியா போறது ரொம்ப ஈஸி, நான் உங்களை அந்த வழியா நடத்த விரும்பல, அதனால என்ன பண்ணிருங்க, வனாந்திர வழியா போங்க. நீங்க அந்த வழியா போனா நிறைய ஒவ்வொரு தேசத்தார் கூட சண்டை நடக்கும், யுத்தங்கள் வரும், அதனால நீ அங்கெல்லாம் வேண்டாம், பேசாம யாருக்கு கண்ணுக்கு படாத இடத்துல என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகிறார். ஒரு நோக்கத்தோடு கொண்டு வருகிறார். அவர்களை சிக்க வைப்பதற்கு கொண்டு வரல, அவர்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்க கொண்டு வரல, ஆனால் ஆண்டவர் கொண்டு வருகிறார். சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்போ ஜனங்கள் போகிறார்கள். அவர்கள் அப்படியே வனாந்தர ஓரமா போனா, ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க, நம்ம நல்ல பாதையில போறோம்னு தான் போயிட்டு இருக்காங்க, சரியான பாதையில போறோம்னு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அங்க போனா அங்கே ஒரு குறுக்கு சந்து வருகிறது. குறுக்கு சந்துனா சந்து கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போக முடியாது. அந்த இடத்துக்கு பேர் ஏத்தாம். அதுதான் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏத்தாம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அடைக்கப்பட்ட பாதை. சரிதானா? ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட பாதை. இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரியாய் போகிறோம் என்று சொல்லி அவர்கள் போன பாதை தவறாய் முடிந்து போனது. சரியான பாதையில போறோம்னு தான் போனாங்க, போனது என்னவோ தவறான பாதையா மாறி போச்சு. சிக்கி கொண்டார்கள். முன்னோக்கி போவதற்கு அடுத்து வாய்ப்பே இல்லை. முன்னோக்கி போவதற்கு அவர்களுக்கு என்ன இல்லைங்க? வாய்ப்பே இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாமும் பாருங்களேன், நிறைய நேரத்துல சரியா செய்யறோம்னு தான் நம்ம நல்ல முயற்சிகளோடு நல்ல எண்ணங்களோடு தான் முடிவுகள் எடுப்போம், நல்ல முயற்சிகள் எடுப்போம், சரியா செய்யறோம்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா முடிகிறது என்னவா முடிஞ்சிடும் சொல்லுங்க? தீமையா முடிஞ்சிடும். சரிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனுஷன் நினைச்சுதான் அவன் கூட நம்ம கொஞ்சம் பழகுவோம். ஆனா எப்படி இருப்பான்? ஆளு மோசமானவனா இருப்பான். இந்த சூழ்நிலை நமக்கு நல்லதா முடியும்னு தான் சில முடிவுகள் எடுப்போம், நம்ம தீமையா முடிஞ்சிடும். சரிதானா? இந்த இவர் நமக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பார்னு நினைப்போம், அவன் பெரிய எதிரியா உருவாகி நிற்பான். உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரியாய் செய்கிறோம் என்று சொல்லி நாம் எடுத்த நிறைய விஷயங்கள் நிறைய நேரங்கள்ல தீமையாகவே முடிந்திருக்கிறது, தவறாகவே முடிந்திருக்கிறது. இப்போ ஜனங்க சிக்கி தவிக்கிறாங்க. எந்த பக்கம் போக தெரியல, எப்படி போனா கானானுக்கு போய் சேருவோம் தெரியாது. இப்படி முழிக்கும் போதுதான் 21வது வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு 2 வைக்கிறார் ஆண்டவர். 1 மேகஸ்தம்பம். உங்களுக்கு புரியுதா? அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் வருவதற்கு என்ன அவசியங்கிறது உங்களுக்கு புரியுதா? எந்த சூழ்நிலையில வருது புரியுதா? சரியான பாதையில போறோம்னு சொல்லி போய் மாட்டிட்டான், எந்த பக்கம் போக தெரியல. அப்ப இவனுக்கு வழிகாட்ட வேண்டுமானால் மோசையால முடியாது. அவன் ஒருவேளை சகல சாஸ்திரத்திலையும் கட்டு தேர்ந்த ஆளா இருக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம், இவன் கானானுக்கு போக வேண்டுமானால் கானானை ஏற்படுத்தின தெய்வம் பார்த்து கொண்டு போனாதான் உண்டு. ஆமாவா இல்லையா? இப்ப அவர் நினைத்தார், ஸ்தோத்திரம், இவனை இப்படியே விட்டோம்னா அவன் எடுத்து வைக்கிற எல்லா அடியுமே தப்பா போயிடும் இல்லையா? அவன் போற அத்தனை பாதையுமே தப்பா போயிடும். அதனால என்ன பண்ணிடுவோம்? ஸ்தோத்திரம், அவர்களை வழி நடத்த கர்த்தரே இறங்கினார். அல்லேலூயா.
கர்த்தரே இறங்கினார். சரி கட்டும் அதிசயத்தை காண பண்ணினவர், பாதுகாக்கும் அதிசயத்தை காண பண்ணினவர், நிறைய பண்ணும் ஆமேன் அதிசயத்தை காண பண்ணினவர், இங்கே வழி நடத்தும் அதிசயத்தையும் காண பண்ணினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வழி நடத்துகிறவர் அவர். ஆமேன். நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். ஆமேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. மேக ஸ்தம்பத்தை அக்கினி ஸ்தம்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஏன் மேக ஸ்தம்பமோ அக்கினி ஸ்தம்பமோ? இனி உன் பாதையில் ஒரு தவறும் ஏற்பட்டுறக்கூடாது. மாவா, இனி உன் பாதையில எந்த மனுஷனும் தப்பான வழிகளுக்கு, தப்பான பாதைகளுக்கு உன்னை கைட் பண்ணிடக்கூடாது, உன்னை நடத்திடக்கூடாது. எத்தனை பேருடைய பேச்சை நம்பிவிட்டோம் நம்ம இல்லையா? உனக்கு நன்மை செய்கிறேன் இல்லையா, உனக்கு கூட இருக்கிறேன், உனக்கு வேண்டிய அத்தனையை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நிறைய மனிதர்கள் நம்ம வாழ்க்கையை பல திசைகளுக்கு திருப்பி விட்டான் இல்லையா? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன் பாதை இனி எந்த மனுஷனாலையும் தவறான வழிகளுக்கு டைவர்ட் பண்ணக்கூடாதப்பா. அதனால என்ன பண்றேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உனக்கு முன்னே போகிறேன், என்னை பார்த்து நீ பின்னாடி வா. நான் உனக்கு முன்னே போகிறேன் இல்லையா? நீ தவறானதை தெரிந்து கொண்டு விடக்கூடாது, தவறான மனிதர்களை தெரிஞ்சுக்கிடக்கூடாது இல்லையா? தவறான சூழ்நிலைக்குள்ள போயிடக்கூடாது, தவறான கூட்டத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, தவறான சில முன்னுதாரணங்களை பார்த்து போய் நீ வீணா போயிடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது. அதனால அல்லேலூயா, உனக்கு முன் செல்லும் மேகமாய் நான் இருக்கிறேன். ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இல்லையா? கடந்த காலத்துல இப்படி தவறான பாதைகளில் போய் தவறான மனிதனுடைய பேச்சுக்களை நம்பி போய் சிக்கி நிறைய வழிகளை அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இனி அல்லேலூயா நாம் சரியான பாதையிலே நடந்து போவதற்கு அவர் நமக்கு வழிகாட்டும் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நம்மோடு கூட இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த ஆவியானவர் நம்ம நடக்க வேண்டிய வழி, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, அப்படிதானா ஸ்தோத்திரம், நமக்கு காரியங்களை விளங்க பண்ண நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? உன் வாழ்க்கையின் பாதை எவ்வளவு கடினமாய் இருந்தாலும் அல்லேலூயா அப்படிப்பட்ட பாதையிலேயும் உனக்கு முன்னாடி நான் போவேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாதை கடினமாய் இருக்கிறது என்பதற்காக உன்னை விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன்பா. ஆமென். அந்த பாதையிலையும் உனக்கு நான் முன் செல்லுவேன். இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் இளைப்பாறும் ஸ்தலத்தை காண்பிக்கும்படி அந்த மேக ஸ்தம்பம் அவர்களோடு கூட போச்சான். இளைப்பாறும் ஸ்தலத்தை காட்டும்படி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நான் எங்கேயும் பெயர்ல உங்க கூட தான் இருக்கிறேன். ஆமென். இந்த வனாந்தரத்துல நீங்க நினைச்சிருக்கிறவங்கள அங்க ஒரு பாதை இருந்துச்சு, அப்படியே போயிருக்கலாமே, உங்களை தானே ஆண்டவரை நம்பி வந்தோம் அப்படின்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன கேட்டக்கூடாதுல்ல. இந்த பாதை கடினமா இருந்தாலும் அல்லேலூயா, இந்த பாதையிலையும் இந்த சூழ்நிலையிலையும் நான் எங்கேயும் பெயரல, உன் கூட தான் இருக்கேன். ஆமென். இதுதான் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் சொல்லுகிற செய்தி, வழிகாட்டும் அதிசயம். கடைசியை சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 14வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. சரியா? ஸ்தோத்திரம். சங்கீதம் திருப்ப வேண்டாம். சங்கீதம் 136 அதுல 13வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கோம், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ள. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தார், அவர் பிரித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நடக்கிறது என்ன? ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார், ஏத்தாமிலிருந்து கொண்டு வந்து ஸ்தோத்திரம் பாகால் செபோனுக்கு முன்பாக நிறுத்தினார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிறுத்துறார். அதெல்லாம் வெவ்வேறு காரியங்கள் இருக்கு, அது போகட்டும். இங்க விஷயத்துக்கு மட்டும் வரேன். கொண்டு வந்தவர் என்ன பண்ணியிருக்கணும்? பாதையை திறந்து சட்டுப்புட்டுன்னு அனுப்பியிருக்கணும்.
அம்மாவா இல்லையா? ரொம்ப நேரம் ஆகுது, ஜனங்க டென்ஷன் ஆகுறாங்க. இதுல பார்வோன் வர வந்துட்டான். இந்த பிரச்சனை ஒரு 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 உச்ச கட்டத்துக்கு ஆன பிறகு ஆண்டவர் மோசையை நோக்கி சொல்றாரு, ஸ்தோத்திரம், நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி என்ன பண்ணிரு, சமுத்திரத்தை பிரித்து விடு. இதெல்லாம் அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? மோசையை எல்லாம் கல் எடுத்துட்டு கல்லறிய நிற்கிறான். எகிப்தில பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தை சாகும்படி கொண்டு வந்தீர்னு சண்டைக்கு நிற்கிறான். பார்வோனுடைய சேனை பக்கத்துல வந்துருச்சு. இதெல்லாம் நடக்குது. ஏன் ஆண்டவர் ஸ்தோத்திரம் கடலுக்குள்ள, அதாவது ஸ்தோத்திரம் சமுத்திரத்துல பாதை என்ன உண்டு பண்ணவே இல்லை? இப்ப சொல்லுகிறவர் அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, போயிருக்கலாம்ல. ஆண்டவர் எதை செய்தாலும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பார்வோனுக்கு செய்தி வருகிறது. எந்த பக்கம் போனாங்க? அவர்கள் இடது பக்கமா போயிட்டாங்க இல்லையா? அவங்க வேறொரு கடல் திசை நோக்கி போயிட்டாங்க. இப்ப பார்வோன் ஷாக் ஆகுறான். அங்க எதுக்குப்பா போறாங்க? அங்க பாதை இல்லையே. இந்த பக்கம் போனா கூட என்ன இருக்கு அங்க? ஆமா, பெலிஸ்தரின் தேசங்கள் இருக்கிறது. அந்த 5 பட்டணங்கள் வழியா ஒரு வழியா தேசிக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். வழி இல்லாத இடத்துல போய் சிக்கிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்தோத்திரம் 14வது அதிகாரத்துல 3வது வசனத்துல சொல்லி ஸ்தோத்திரம் பரிகாச பேச்சு ஒண்ணு பேசிட்டு இருக்கான். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது, தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். இது எப்படிப்பட்ட பேச்சு சொல்லுங்க? இப்ப சொன்னேன், பரிகாச பேச்சு, எள்ளி நகையாடுகிற பேச்சு. வாக்குத்தத்த தேசமா, மோசேயா, ஆபிரகாமா, ஈசாக்கா, யாக்கோபா ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறாரா? புலம்புறான் அங்கே. ஸ்தோத்திரம் அவனுடைய பேச்சு இந்த ஜனங்களை மட்டுப்படுத்தி பரிகாசம் பண்ணி இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றது ஒரு பக்கம் உண்மை. ஏன்னா இருந்த ஒரு பாதையை மிஸ் பண்ணிட்டாங்க. வழி இல்லாத இடங்கள்ல போய் வழியை தேடிக்கிட்டு இருக்கான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம்? இனி வழி கிடையாது, இனி பாதை கிடையாது, அவ்வளவுதான். இவங்க கதை முடிஞ்சது. இனி இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இனி இப்படி கிடையாது. இதை கேட்டாரு பாருங்க கர்த்தர். இப்ப பார்வோனுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வைத்தார். உன்னை புரிய வைக்க விரும்புகிறார் ஆண்டவர். என்ன? பார்வோனே, உனக்கு தெரிஞ்சது ஒரு பாதை, அது மனுஷனால் போடப்பட்டது. ஆனா உன்னுடைய தேசத்துல உனக்கே தெரியாம, அதுவும் மனுஷனுடைய கை வேலை இல்லாமல் என் ஜனங்களுக்கென்று நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பாதை ஒன்று இருக்கிறது. அதை நான் உனக்கு காண்பிச்சே ஆகணும். அல்லேலூயா. எந்த பார்வோன் இவர்களுக்கு வழி இல்லை, பாதை இல்லை என்று சொன்னானோ, அந்த பார்வோனை சிவந்த சமுத்திர கரைக்கு வரவழைத்து இப்போ அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாதையை தோன்ற பண்ணி, இங்கே பார், என் ஜனங்களுக்கென்று நான் ஏற்படுத்தின பாதையை பார் அப்படின்னு காண்பிக்க வைத்து, அதுக்கு பிறகுதான் அவனை முடிச்சுக்கிறாரு கதையை. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த பாதையில் நடப்பதற்கு உனக்கு அனுமதி இல்லை என்றாலும் அதை உன்னை பார்க்கவாது செஞ்சிருவேன் நான், நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை சமுத்திர கரைக்கு இழுக்கிறார். ஆண்டவர் ஏன் பார்வோனை இங்கே கொண்டு வந்தார்? 2 காரியத்துக்கு. ஒன்று தான் சொன்னேன், அவனை அழிப்பதற்கு, பார்வோனையும் அவனுடைய சேனையையும் கடலிலே மூழ்கடிப்பதற்கு. 2வது, பாதை இல்லைன்னு சொன்னான்ல, அவன் சாவதற்கு முன்னாடி கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருந்த பாதையை பார்க்க வைப்பதற்கு. நான் சொல்றேன், இயேசுவை நம்பி போனதனால் உங்களுக்கு எதிர்காலமே இல்லை என்று சொல்லுகிற உங்கள் குடும்பத்தார் உண்டு.
இயேசுவை சேவிக்கிறதுனால் உங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் வரப்போகிறதில்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் உண்டு. இயேசுவை நம்பினா உங்க நிலைமை இப்படிதான் இருக்கும், உங்க குடும்பம் இப்படித்தான் இருக்கும் அப்படி என்று சொல்லுகிற மனிதர்கள் உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு எங்கெங்க கல்யாணம் ஆக போகுது, உங்க பிள்ளைகளுக்கு எங்க இருந்து மாப்பிள்ளை வரப்போகுது, எங்க இருந்து பொண்ணு வரப்போகுது, எந்த நல்ல காரியங்கள் உங்க குடும்பத்தில் நடக்க போகிறது, இயேசுவை நீங்க நம்பி போற வரைக்கும் இப்படி சொல்லுகிற மனிதர்கள் உண்டு. இந்த காலை நேரத்தில் வழி நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல, வழி திறக்கிற அதிசயங்களையும் காண பண்ணுகிறவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட பாதைகளில் தேவன் உங்களுக்கு ஒரு புது வழியை உண்டு பண்ணுவார். அதை நீங்களும் பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்களோடு கூட யாரெல்லாம் உங்களுக்கு பாதை இல்லை, நீங்க முன்னேறி போக முடியாது, உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனி எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு சொன்னாங்களோ அவர்களையும் கர்த்தர் பார்க்கும்படி செய்வார். அல்லேலூயா. ஆமென். வழி திறக்கும் அதிசயம், வழி திறக்கும் அதிசயம். அப்ப இந்த 5 அதிசயங்களையும் அவர்களுக்கு காண பண்ணி தான் அவர்களை எகிப்தை விட்டு தேவன் வெளியே கொண்டு போனார். அல்லேலூயா. இதெல்லாத்தையும் மனசுல வச்சுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். 5 அதிசயங்களை காண பண்ணினார். விடுவிக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே சொல்லுங்க பார்க்கலாம், அந்த 5 அதிசயத்தை சொல்லுங்க. முதலாவது சரி கட்டும் அதிசயம், 2வது பாதுகாக்கும் அதிசயம், 3வது நிறைய பண்ணுகிற அதிசயம், 4வது வழி நடத்தும் அதிசயம், 5வது வழி திறக்கும் அதிசயம். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா.